ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், சென்னை. நம்ம மருத்துவ ஜோதிடம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஜாதகத்தில் நோயின் தன்மைகளை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியுங்க. நம்ம ஜாதகத்தில் பொருள்காரகம்னு ஒன்று உண்டு, உயிர்காரகம்னு ஒன்று உண்டு. நம்ம இப்போ எனக்கு பணம் கிடைக்குமா, இடம் வாங்க முடியுமா, சொத்து சேர்க்கைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாமே பொருள் காரகத்துவம். இது உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு எப்படி இருக்கும், எங்கேருந்து பிரச்சனைகள் வரும், யாரால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உயிர் காரகத்துவம். அப்போது நம்மளுடைய கேள்விகள் சரியானதாக இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாதகத்தை கொடுத்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொதுவான கேள்விங்கும்போது அதில் நிறைய இருக்குது. ஒரு ஜாதகத்திற்கு இப்போ 2ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே தான் வருமானம் இருக்குது, அங்கே தான் உங்களுடைய பேச்சு இருக்குது, அங்கே தான் உங்களுடைய கண் இருக்குது, அங்கே தான் உங்களுடைய வாய் இருக்குது, அங்கே தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது. அப்போது நம்மளுடைய செயல்திறன் எல்லாமே அந்த 2ஆம் பாவகத்தினுடைய நிலைகளில் இருக்கிறதுனால நம்ம எது சார்ந்து கேள்வி கேட்குறோம்? நம்ம வருமானத்தை பற்றி கேட்குறோமா, இல்லை நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்குறோமா, இல்லை குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம் தான், அந்த குடும்பத்தினுடைய நிலைகளை பற்றி கேட்குறோமா, இல்லை நம்மளுடைய பேச்சினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறோமா அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால் இப்போ 4ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒருத்தங்களுடைய கேள்வி இடத்த பற்றியா, வீட்டை பற்றியா, வாகனத்தை பற்றியா, சொத்தை பற்றியா, பூர்வீக சொத்தை பற்றியா, தாயாரை பற்றியா, தாய் வழி உறவுகளை பற்றியா அப்படிங்கிற அத்தனை நிகழ்வுகளும் இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, முதல்ல நமக்கு என்ன தேவையோ, நிறைய பேருக்கு கடவுள்கிட்ட வேண்டுதல் கூட அவங்களுக்கு சரியாக நடக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வேண்டுதலுடைய உச்சரிப்புகள் சரியாகி இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் ஜாதகத்தில் பலன் பார்க்கும்போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான பதில்களை அங்கே எடுக்க முடியும். அதை விட்டுட்டு இது நல்லா இருக்குமா, அதை நல்லா இருக்குமா, நிறைய நம்ம ஒரு ஜோதிடரை சோதிக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அங்கே நமக்கு பதில் கிடைக்காது. நாங்கள் ஜோதிட வகுப்பில் முதன்மையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன சொல்கிறோம், அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, டவுட்டுங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கே பதில் கிடையவே கிடையாதுங்க. யாரை ஒருத்தரை நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அங்கே உங்களுக்கு எவ்வளோதான் பதில் கொடுத்தாலும் அது உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது. சரி, அது நம்பிக்கையோடு இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம உங்கள் கேள்விக்கு என்ன தேவையோ, இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, எந்த கேள்விக்கு வேணாலும் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இப்போ ஒரு கடல்னு எடுத்துட்டோம்னா அந்த கடலில் மீன் இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது, சொரா இருக்குது, முத்துச்சிப்பிகள் இருக்குது, மணல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அலைகள் இருக்குது, ஓசைகள் இருக்குது, கப்பல் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா. அந்த கடல் வளத்துக்குள்ளே பவளம் இருக்குது, முத்து இருக்குது, எல்லாமே கடலுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு பவளம் வேணுமா, முத்து வேணுமா, மீன் வேணுமா, இல்லை கடல் மண் வேணுமா, முத்து சிப்பிகள் வேணுமா அப்படிங்கிற தேவைங்கிறது வேறையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை கேள்விகளாக வைக்கும்போது கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அடுத்து கேட்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கன்னு நீங்கள் கேட்கும்போது, ஒரு வியாபாரியாக ஒரு பொருளினுடைய விலை என்னன்னு கேட்கும்போது, எங்கள் பொருளுக்கு, எங்கள் தரத்தினுடைய, எங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மைகளுக்கு நாங்கள் விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறோம். அப்போ அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். இதில் 2 விதமான கேட்டகரி இருக்குது. நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது தான். பாரம்பரியமாகவும் சரி, இப்போது நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி, எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அப்போ இந்த ஜோதிடம் வாழ்வாதாரங்கும்போது அதுக்கு ஒரு விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோம். என்ன விலைன்னு நீங்கள் கேட்கும்போது, ஆனால் நீங்கள் விலை கேட்கல அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு முடியுமா, நீங்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கீங்க, ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் உதவுறதும் ஒரு பிராமண தானம் கொடுப்பதும் ஒன்று. அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னா நிறைய அள்ளி கொடுங்க. இப்போ கோயிலுக்கு போனால் அர்ச்சகருக்கு பணம் கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டவன் படி அளக்கிறதுங்கிறது நம்ம மூலியமாக தான் படி அளக்கிறார். அதனால் நம்ம கொடுக்குறது தான் அவங்களுக்கு வருமானம். கோயில் நிர்வாகம் ஒரு சம்பளத்தை கொடுத்தாலும் அந்த சம்பளம் அந்த அர்ச்சகர்களுக்கு போதுமானதாக இருக்குமானா இருக்காது. அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறவங்க அந்த தட்டில் போடுற காணிக்கை தான் அவங்களுக்கு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடர்களும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ உங்கள்ட்ட இருக்கு. உங்களால இன்னைக்கு ஒரு ரூ. 2000 ஃபீஸ் குடுக்க முடியும். ரூ. 5000 ஃபீஸ் குடுக்க முடியும். இல்ல 10,000 குடுக்க முடியும்னா, அந்த ஜோதிடருடைய குடும்பம் வாழட்டும்னு நீங்க குடுங்க. இல்ல என்னுடைய கஷ்டத்துக்காக நான் பலன் கேட்கிறேன். எனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு இவ்ளோலாம் குடுக்க வசதி இல்லங்கிறவங்க, உங்களால என்ன முடியுமோ நீங்க பேசும்போதே, "எனக்கு வசதி இல்லங்கய்யா, நான் சிரமத்துல இருக்கேன். என்னால இவ்ளோ தான் குடுக்க முடியும்." அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களுடைய சக்திக்கு ஏன்னா, இப்ப நாங்க யார்கிட்டயும் இவ்ளோ தான் குடுக்கணும்னு டிமாண்ட் பண்றதெல்லாம் கிடையாது. நீங்க எங்களுடைய ஞானத்துக்கு, எங்களுடைய இந்த ஜோதிடத்திற்கான விலைய நீங்க எவ்ளோன்னு கேட்கும்போது தான், அங்க நாங்களும் ஒரு விலைய வந்து நிர்ணயம் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் நெறைய பேருக்கு நான் வந்து இலவசமாகவே பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ? எங்க? அப்டின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சிவகங்கை மாவட்டத்தில சொக்கநாதபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள ஒரு கோயில்ல, அங்க போயி, அங்க இருந்து எனக்கு ஜாதகத்த அனுப்புறவங்களுக்கு இலவசமாகவே பலன் சொல்றேன். ஏன் அங்க போயிட்டு ஜாதகத்த அனுப்ப சொல்றேன்னா, அந்த கோவிலினுடைய தன்மைகள் அப்படிப்பட்டது. அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனான ஒரு கோவில். அங்க போறதுனால, அங்க போய் உங்களுடைய கோரிக்கைகளை, உங்க பிரார்த்தனைகளை அந்த கோவில்ல போய் நீங்க சொல்றதுனால, உங்களுக்கு அது பரிகாரமாகவும் மாறிடும். அடுத்து அங்க இருந்து நீங்க ஒரு பலன் என்ட்ட கேட்குறீங்கன்னா, நாங்க சொல்றோம். நீங்க அந்த தெய்வங்கள்ல அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள்ட்ட ஒரு பிரார்த்தனைய வைக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு கோயிலுக்கு நான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை யாரா இருந்தாலும் சரி, நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது நீங்க என்ட்ட இலவசமாக பலன் பார்க்கணும். என்ட்ட பணம் இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயிலுக்கு கூட போறதுக்கு எனக்கு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க, ஆ இத வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா, நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக அப்படி யாருமே இப்ப இருக்க மாட்டாங்க. கோயிலுக்கு கூட போறதுக்கு வசதி இல்லங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெயினு ஒரு புக் பண்ணி எந்த இப்ப சென்னையிலருந்து அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கு போறாங்கன்னா, அதிகபட்சம் ஒரு ரூ. 300 ட்ரெயின் சார்ஜ் வரும். அவங்கள ஒரு ரூ. 500 நம்ம வாழ்க்கையினுடைய எதிர்காலத்திற்காக நம்ம ஒரு கோயிலுக்கு போறதுக்கு நம்ம செலவு பண்றதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கே அவங்களால போக முடியாது. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து கூலி வேலை செய்பவர்களுக்கு கூட 1 நாள் சம்பளம் அப்படிங்கிறது அதிகம். 100 நாள் வேலையில கூட கவர்மெண்ட் வந்து அதிகமான சம்பளத்த தான் குடுத்துட்டுருக்கு. அதனால நம்ம வந்து நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க கேட்குறீங்கன்னா, அங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கான தீர்வுகள் அங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த கோயில்லருந்து எனக்கு அனுப்புறவங்களுக்கு நானு இலவசமாகவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத பணம் இல்ல, வசதி வாய்ப்புகள் இல்ல, நாங்க பலன் உங்கள்ட்ட பார்த்துக்கணும்னு நெனைக்கிறவங்க அத பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஜாதகம் கேட்கும்போது என்ன கேள்விகள்ங்கிறது தெளிவா கேட்கணும். இப்ப நோய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் நோய்ங்கிறது வெறும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு நோய பத்தி குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா கிடையாதுங்க. ஒவ்வொரு பாவகத்திற்கும் பிரச்சனைகள் எங்கேருந்து வருது? அந்த பாவக உறுப்பு பாதிக்கப்படுதா? அப்படிங்கிறத நம்ம அந்த நோய் ஸ்தானத்தின் அதிபதி எங்கெங்கெல்லாம் நம்ம அங்கங்கள்ல இருக்காங்களோ, அங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப 6ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தலையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காங்களா? கண் பார்வைகள்ல பிரச்சனை இருக்கும். கண்கள்ல எரிச்சல் இருக்கும். கண்ணுல பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா பேச்சுல தடுமாற்றங்கள் இருக்கும். பேச்சுல பிரச்சனைகள் இருக்கும். உணவு சாப்பிடுற உணவு பழக்கவழக்கங்களால அல்லது தவறான உணவு முறைகளால அவங்களுக்கு சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகுறது எல்லாமே இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த பாவகத்தின் அதிபதி இங்க இருந்தா, இது என்ன பிரச்சனை தான். 6ஆம் அதிபதி 4ல இருக்கா, ஹார்ட், இருதயம், சுவாசம், மார்பு தொடர்பான பிரச்சனைகளை அங்க ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி 5ல இருக்கா, மனசு பாதிக்கப்படும். மன அழுத்தம் ஏற்படும். மேல் வயிறு தொடர்பான நிகழ்வுகள் இருக்கும். 6ஆம் அதிபதி 10ல இருக்கா, உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். 6ஆம் அதிபதி 12ல இருக்கா, கால் வலி, கால்ல பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இப்படி அந்த ஒவ்வொரு பாவகத்தினுடைய அமைப்பு இதுல யாரா இருந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. உங்களுடைய அட்சய லக்னம் என்ன? அந்த அட்சய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக யாரு வர்றா? அந்த 6ஆம் அதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்புல இருக்கு? அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? இப்ப கிரகங்களுக்குன்னு ஒவ்வொரு நோய்கள் இருக்கு.
இப்போ சந்திரன் எடுத்துட்டோம்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்குவோம். செவ்வாய் அப்படின்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், புதன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு. அப்போ இந்த மாதிரி 6ஆம் பாவக அதிபதி எந்த பாவகத்தோட தொடர்புல இருக்காங்களோ, அது சார்ந்த நோய்களும் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ அதுக்கான சூழ்நிலைகளை கண்டுபிடிச்சு, அது தீருமா? தீராதா? அது சிவியரா இருக்கா? ஒரு சிலருக்கு அத கேர் பண்ணிக்கவே வேண்டியதில்ல. அது அந்த டைம்ல பர்ட்டிகுலரா ஒரு நட்சத்திர பாதம் செல்லக்கூடிய காலம்ங்கிறது 1 வருஷம், 1 மாதம் 10 நாள். அப்ப அந்த வருஷத்துல அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு 4 வருஷம், 5 மாதம், 10 நாள் வரையும் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த 10 வருடங்களுமே கடந்து போறதும் உண்டு. இந்த மாதிரியான அமைப்புகள் எப்படி இருக்கு? அது எவ்வளோ சீக்கிரத்துல அது சரியாகும்? இல்ல சரியாகாதா? சரியாகாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சரியாகும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிற நெறைய நிகழ்வுகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க? ஒரு ஜோசியர்ட்ட போய் இன்னும் ஒரு தடவ பலன் பார்க்கறதுனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நமக்கு ஒரு நிகழ்வு ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. இந்த மாசம் எனக்கு கை வலிக்குதுன்னா, அடுத்த மாசம் எனக்கு கால் வலி வரலாம். கை வலியே தான் வரும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்போ எந்த கிரகங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நகர்ந்து கொண்டே நம்ம லக்னம் வளருது. ஏன்னா லக்னம் மூவ் ஆகுதுங்கிறது தான் இங்க பெரிய கான்செப்ட்டே. அப்ப அந்த லக்னம் நகர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நமக்கு அன்றாட வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் எப்பல்லாம் வரும்னு, நம்ம ஜோதிடத்தை பத்தி ஒரு புரிதல் நமக்குள்ள இருந்தா, நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஓ! இந்த நேரத்துல ஒரு கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு எரிச்சலாகும், தூசி விழுகுது. அத உடனே நம்ம ஜாதகத்த போட்டு பார்க்கலாம். இது வந்து 13 1/2 மணி நேரம், 20 நிமிஷத்துல ஏற்பட்ட பிரச்சனையா? இல்ல இது 5 நாள் வரையும் தொடரக்கூடிய ஏன்னா கண்ணுல ஏதோ ஒரு ஒரு தூசி வந்து போய் குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வீக்கமாகும், கண்ணு வீங்கும். அது ஒரு 5 நாள் ஆகும் சரியாகறதுக்கு. இல்ல. இது 10 நிமிஷத்துல ஒரு ஒரு புகை மாதிரி வந்து கண்ணுல அடிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் தண்ணி அள்ளி கண்ணுல தெளிச்சாவே அது சரியாகக்கூடிய பிரச்சனையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ, 1 நாளைக்கு ஒரு தடவையோ, 5 நாளைக்கு ஒரு தடவையோ ஜோசியர்ட்ட போய்க்கிட்டே இருக்க முடியாது. கேட்டுட்டும் இருக்க முடியாது. ஆனா அத பத்தின ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெருசா வேற யார் ஜாதகத்தையும் நம்ம பார்த்து அத பிசினஸா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என் ஜாதகத்துல நம்ம இதுக்காக இந்த கண்ணுல விழுந்த தூசிக்காக நம்ம பயப்படணுமா? பயப்பட வேண்டாமா? இதுக்கு சாதாரணமா மருந்து போட்டாவே போதுமா? இல்ல டாக்டர்ட்ட போயே ஆகணுமா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சின்ன ஒரு உறுத்தலுக்கு போய் டாக்டர்ட்ட போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, கண்ணுல மருந்து விட்டு, அவங்க செக் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, ஸ்கேன் பண்ணி, இத்தன பிரச்சனைகளுக்கும் ஆளாகணுமா? அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகம் சொல்லிடும். அப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னா, அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு ரொம்ப கவனமா இருந்து அத ஹேண்டில் பண்ணணும். சின்ன பிரச்சனைன்னா, அத ஊதி தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அப்ப இந்த புரிதலை உங்களுக்கு கொடுப்பது தான் இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம். நீங்க ஜோசியம் படிங்க படிங்கன்னு ஏன் சொல்றோம்னா, அதுக்கு காரணம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடியதுக்கு நீங்க பயப்படணுமா? பயப்பட வேண்டாமா? தெளிவா இந்த சூழ்நிலையில இத கடந்து போக முடியுமா? முடியாதாங்கிறத உங்களால இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பிலேயே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்றோம். அதனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள தெரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி